முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறதுனா புறாக்கள் மற்றும் கோழிகள் அடை வைக்கும் முறை தான் பார்த்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் வரங்காட்டி உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ இந்த கோழி தான் நம்ம வந்து பிடிச்சி அடை வைக்க போகிறோம். புறா மற்றும் கோழி. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே புறாக்கள் தான். புறாக்கள் மற்றும் கோழிகள் அடை வைக்க போகிற முறை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். புறா வந்து 18 நாள் அது கிடக்கும். அதே மாதிரி கோழி வந்து 24 நாள் அடை கிடக்கும். ஸோ புறா நம்ம வந்து சிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணால் சூப்பராக வச்சுருப்போம். என்ன ஒரு சில புறாக்கள் மட்டும் தான் கண்ணை சுக்கா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு பெருசாகும். இது பாருங்களே, கேது சின்ன பையனாக இருந்தால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி. ஒரு சிக்கு பெருசாக ஒரு சின்ன, இது வந்து ஒரு சிக்கு மட்டும் தான் கேட் பண்ணியிருக்கு. இது 2 ப்ரீடிங் பேர் போட்டு ஜோடி சேர்ந்துச்சு. பட் முட்டை வந்து இன்னும் கேட்ச் பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டிங் காண்டி வச்சது. ஸோ நம்மகிட்ட வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நாளாகவே சுக்கா வந்ததுனால பல புறாக்கள் வந்து புறாக்கள் வந்து பல 10 புறாக்கள் காலி ஆயிடுச்சு. பாதி புறாக்கள் குணமாய் 10 புறா காலி ஆயிடுச்சு. நிறைய புறாக்கள் சுக்கா வந்துருச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புதுசு. இதோட ஜோடிக்கெல்லாம் சுக்கா வந்திருக்கு. இந்த இதுக்கெல்லாம் சுக்கா வந்திருக்கு. சுக்கானா நான் கண்ணு சுக்கா, கண் வலி சொல்லலாம்ல, அந்த தான் சுக்கானா. நீங்கள் உடனே தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கண் வலி தான் நான் சுக்கான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நல்லா ஹெல்த். இப்போலாம் இதெல்லாம் அந்த சிவப்புக்கெல்லாம் கண் வலி வந்து குணமாயிருச்சு. சரியா, அதான் ஃபஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். இந்த கூடக்குள்ள வந்து முட்டை இருக்குது. இது கோழி. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே அடையில் இருக்குது. இது ஏற்கனவே அடையில் உள்ளது. சரியா, இது ஏற்கனவே அடையில் உள்ளது. இது அடையில் உள்ளது. இது இப்போ தான் முட்டை வச்சுருக்கு. புறாக்களுக்கு வந்து 18 நாள் எல்லாருக்கும் தெரியும். கோழிக்கு வந்து 22 நாள் சொல்லுவாங்க. அடையில் இருக்குது, இது அடை வச்சுருக்கு. அவ்வளோ வித்தியாசம், வேறு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி நம்ம ஒன்று புறா கோழி வந்து பல வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் இத்தனையோ வருஷமாக 4-5 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பட் இதுவரை நோயே வந்ததில்லை. சொன்னால் நம்ம இந்த ஒரு சுக்கா நோய் எதுவுமே வந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக தலையாட்டி சுக்கா, தலையாட்டி நோய், கண் நோய், தலையாட்டி நோய், சுக்கான வந்து நிறைய புறாக்கள் காலியாகிடுச்சு. நிறைய புறாக்கள் குணமும் ஆகிருக்கு. நிறைய புறாக்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நிறைய புறாக்கள் நிறைய புறாக்கள் பரவி இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ப்ரீடிங் செட்டு. இதெல்லாம் நல்ல ப்ரீடிங் செட்டு. இதுக்கு தான் ஜோடி போட்டிருக்கேன். பட் எங்கள் இதுக்கும் பாருங்கள் கண்ணோடி வந்துருக்கு, தெரியுதா? இப்படி ஏகப்பட்ட புறாக்களுக்கு கண்ணோடி வந்துருக்கு. என்னென்னு தெரியல. நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து இதில் வச்சுருவோம். ஸோ நம்ம ப்ரீடிங் பாக்ஸை வச்சாச்சு. இதுக்கப்புறமா அது என்னென்ன நல்ல ப்ரீடிங் ஆகுது. இடம் செட் ஆகலைன்னு தெரியல. முட்டை மட்டும் கேட்ச் பண்ண மாட்டேங்குது. முட்டை கேட்ச் பண்ணால் முட்டை குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஓப்பன் பிளேஸில் வளர்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன முட்டை ஓடு, மண் இதெல்லாம் தின்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். செங்கத்தூள் தண்ணி நம்ம இன்றைக்கி மட்டும் தான் மாற்றலை. பாக்கியெல்லாம் தண்ணி மாற்றிடுவோம். சரியா, புறா குஞ்சா இல்லை கழுகு குஞ்சான்னு தெரில. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், புறா குஞ்சா கழுகு குஞ்சான்னு தெரில. பண்ணு கொத்த வருது. இற கொடுக்க போகிறேன். இன்னும் முன்னாடி பண்ணுவேன். சரி, பாருங்கள். முதல்ல கொத்த வந்துச்சு. இப்போ முதல்ல இது மாதிரி பண்ணிச்சு. இப்போ நல்லா அமைதியாக இருக்காப்புல. ஸோ இதில் ஒரு குஞ்சை வந்து ஒரு குஞ்சு தான் பறிச்சிருக்கு. இது 2 குஞ்சு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரிங்களா, இங்கே பாருங்கள். இந்த செட்டு அருமையான செட்டு. ப்ரீடிங் ஆகுது, இற மாற்றுது, எல்லாம் மேட்டிங்லாம் பண்ணுது. பட்டு முட்டை ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. முட்டை இது பண்ண மாட்டேங்குது. வரேன் அடை வைக்கலையா நீ?